கேஜேபி டால்கீஸ் கேஜே பாலமணிமாறன், அனில் கே ரெட்டி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் பிரியா பவானி சங்கர், எம்எஸ் பாஸ்கர், தம்பிராமையா, பிரிகிடா, பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், ரக்ஷன், அஸ்வின், சஞ்சனா, கேஜி பாலமணி பாரதி, விக்னேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் ஹாட்ஸ்பாட் 2. இந்த படத்தோட விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும் அறிமுக இயக்குனராக 4 வெவ்வேறு கதைகள் மூலமாக பார்வையாளர்கிட்ட ஆதரவை பெற்ற ஹாட்ஸ்பாட் படத்தோட தொடர்ச்சி தான் இந்த ஹாட்ஸ்பாட் 2. முதல் பாகத்தை போதவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தயாரிப்பாளர்கிட்ட அறிமுக இயக்குனராக கதை சொல்ல வராரு. அவரோட நோக்கமும் முதல் பாகத்தோட இயக்குனரோட இருந்தாலும் அவர் பேச வந்த விஷயம் தனிப்பட்ட ஒருவருக்கானதா இல்லை, ஒரு சமூகத்துக்கானது. அது என்ன, அதன் மூலயமா மக்களுக்கு இயக்குனர் என்ன புரிய வைக்க முயற்சி செய்கிறாருங்கிறது தான் இந்த ஹாட்ஸ்பாட் 2. திரை நட்சத்திரங்களின் வெறித்தனமான ரசிகர்கள், பெண்ணியம் மற்றும் ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் பெரியவர்கள் மனதை புரிஞ்சு கொள்ளாத இலசுகள், காதலின் தற்போதைய நிலையை எண்ணி கவலை கொள்கிற ஆண்கள் ஆகிய 3 தரப்பினரையும் அலசும் வெவ்வேறு கதைகளில் இரு தரப்பினரும் இருக்கும் நியாயத்தை பேசியிருக்கிற இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இந்த 3 கதைகளை வரைக்கும் அறிமுக இயக்குனரோட சொந்த கதை மூலமாக உளவியல் பேசுபொருளில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி அழுத்தமாக அல்லாமல் மேலோட்டமாக பேசியிருக்காரு. ஒரு கதைக்கிறவுக்கு திரைக்கதை மற்றும் காட்சிகளை வடிவமைச்சு பார்வையாளர்களை திருப்திப்படுத்த போராடுறதை விட சமூக பிரச்சனைகளை பேசும் குட்டி குட்டி கதையாக ஒன்றாக சேர்த்து சொல்லி வெற்றி பெற்ற இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அதையே தனது பணியாக திறந்திருக்காருன்னு சொல்லலாம். முதல் பாகத்தை போலவே கை கொடுத்துருந்தாலும் சில இடங்களில் சர்க்கிளையும் சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். அதே சமயம் முதல் பாகத்தை போல பெரும் சர்ச்சையாக இல்லாமல் ஒரு எல்லைக்குள்ளே வளம் வந்திருக்காரு விக்னேஷ் கார்த்திக். பேசும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இருதரப்புலையும் இருக்கணும் நியாயத்தை பேசி நடுநிலையாக நின்றுருக்காருன்னே சொல்லலாம். கதைகளின் மாந்தர்களாக நடிச்சிருக்க பிரியா பவானி சங்கர், தம்பிராமையா, எம்எஸ் பாஸ்கர், அஸ்வின், ஆதித்யா, ரக்ஷன், இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக், தயாரிப்பாளர் கேஜே பாலமணிமாறன், பவானி ஸ்ரீ, பிரிகிடா, சஞ்சனா திவாரி எல்லாருமே கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். கதைகளை சொல்லும் கதாபாத்திரமாக நடிச்சிருக்க பிரியா பவானி சங்கர் உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தியும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பில்டப்புக்கு கொஞ்சம் ஓவரம் தான் தோணுச்சு. தற்போது காதலின் நிலைமையும் பெண்களோட மனங்களையும் நினைத்து கவலை கொள்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க அஸ்வின் நடிப்பில் முதிர்ச்சியாக தெரிகிறாருன்னே சொல்லலாம். அவரோட நண்பர்களாக நடிச்சிருக்க அமரன் டைமிங்கில் வசனங்களை சிரிக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அழுத்தமான கதாபாத்திரத்தில் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லும் கதாபாத்திரத்துலையும் எம்எஸ் பாஸ்கர் நடித்து கவனம் ஈர்த்திருக்காருன்னே சொல்லலாம். தனது அதிரடி செயல் மூலிமா 2K கிட்ஸுகளுக்கு அதிரடியாக அறிவுரை சொல்லியும் தம்பிராமையா அதிர்ச்சி அளிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 4 கதைகள் மற்றும் அவற்றுக்கான களங்களையும் ஏற்றபடி ஒளிப்பதிவில் வித்தியாசம் காட்டி கவனம் ஈர்த்திருக்காரு ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் ரவி. சதீஷ் ரகுநாதனோட இசையில் ஹாட்ஸ்பாட்டோட முதல் பாகத்துக்கு பிஜிஎம் மற்றும் பின்னணி இசைகள் காட்சிகளுக்கு உயிரூட்டி இருந்துச்சு. எழுதி இயக்கியிருக்க விக்னேஷ் கார்த்திக் சூடான விஷயங்களை சுவைபட சொல்கிறதோட அதில் இருக்கிற இருதரப்பின் பக்கத்தையும் நியாயத்தை சரிசமமாக பேசி அனைவரோட மனதிலே நின்றுருக்காருன்னே சொல்லலாம். இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக்கோட சிந்தனைகள் சமூக பிரச்சனைகளை விவாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற சந்தேகங்கள் குறித்து பார்வையாளர்கிட்ட பல கேள்விகளை முன்வைச்சு சூடான விவாதங்களும் கேள்விகளும் தொடரும் என்ற ரீதியில் படத்தை முடிச்சிருப்பது பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் ஒரே பணியில் ஒரே நிலையில் தீர்வு சொல்லாமல் தொடர்ந்து பார்வையாளர்களை சற்று சோர்வடைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் ஹாட்ஸ்பாட் 2 ஆச்சரியம் தரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னோட ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு மேலே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.